ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்றத்தோட வெயிட் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். நேற்றுக்கு எதுவுமே நம்ம சீட் பண்ணலை. நேற்று வெயிட் பார்த்திங்கன்னா 77.45 இருந்துச்சு. இன்றைக்கி வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் நல்லாவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா தெரியும். எனக்கு உடம்பு கம்மியாச்சு, இழைச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூக்குக்கிட்ட இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் மாறிடும். நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நீளமான மாதிரி ஆகிடும். எனக்கு அப்படி தான் ஆகும். ஆனால் வெயிட் போட்டோன்னா அப்படியே இந்த ஃபுட்பால் மாதிரி உருண்டையாக ஆகிடும் முகம். இப்போ பார்த்திங்கன்னா நான் காலையில் ஒரு டைம் நான் சுடு தண்ணி குடிச்சிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவதியாக வெதுன்னு தான் வச்சு குடித்தேன். அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா சூடாக குடிக்கலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் ரொம்ப சூப்பராக எப்பவும் போல் சமையலாக கும்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாக்கும் குளிக்க வச்சுட்டு அவளுக்கும் வயிற்று கொடுத்தாச்சு. பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆப்பந்தான் பண்ணி அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு. இன்றைக்கி ஓரளவுக்கு சமையல் முடிச்சு நீ மதியத்துக்கு தான் புடலங்காய் கூட்டு வச்சுக்கலான்னு சொல்லி கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். காயெல்லாம் வெட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேலை பார்க்கணும். இன்னும் எழுந்திரிச்சதுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட மூச்சு வாங்க கூட டைம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வெயிட் குறையுதோ இல்லையோ இல்லை ஏறுதோ, வெயிட் குறைஞ்சாலும் சரி ஏறினாலும் சரி இல்லை அப்படியே ஸ்டாப் ஆனாலும் சரி, நான் எதுவாக இருந்தாலும் நம்ம டெய்லியுமே பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட நான் எவ்வளோ வெயிட் இருக்கேங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் சீட் பண்ணாமல் இருப்பேன். ஏன்னா டெய்லியும் நாளைக்கு வெயிட் கம்மியாக காமிக்கணும், நம்ம இன்றைக்கி ஏதாவது சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு வெயிட் குறையாது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தான் இருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் அப்படி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு சூடாயிடுச்சு, லைட்டாக அப்படியே கொதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தண்ணியை குடிச்சிட்டு இன்னும் நான் காஃபி குடிக்கலை. தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு தான் நான் பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாயிடுச்சு. கூடிய சீக்கிரம் என்னோடய பழைய வெயிட்டு நான் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 69, 67, 69, அதுக்கப்புறம் 72 பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. 70, 72 அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. நான் அந்த 70 வெயிட் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நான் நல்லாவே உடம்பு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் பார்க்குறக்கு. தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம எப்படியே இந்த தண்ணியை குடிச்சிட்டு பிரகதி அம்மனி என்னமோ பண்ணிகிட்ருக்குறா, குமிஞ்சு என்னமோ பண்ணிகிட்ருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன். டிவி சவுண்டு தான் ஓவராக இருக்குது. ஒரே நிமிஷம் சவுண்டு கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா வெயிட்டு கம்மி பண்ணிகிட்ருக்கோம். 2 நாளுக்கு ஒருக்க ஒரு 50 கிராம் கம்மியானால் கூட நமக்கு அது சூப்பரான ஒரு ரிசல்ட்டு தான். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா டயட்டுக்குன்னு பெருசாக எதுவுமே பண்ண கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்றது தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றோம், அவ்வளோதான் விஷயமே. நம்ம இன்கேஸ் வேறு ஏதாவது நம்ம டயட்டு ரொம்ப நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த ரைஸ் இல்லாமல் வேறு ஏதாவது, இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் வெறும் ரெட் ரைஸ் மட்டும்தான் எனக்குன்னே நான் எப்போவுமே எனக்கு லஞ்சுக்கு நான் பார்லருக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறதே ரெட் ரைஸ் தான். அது பார்த்திங்கன்னா 10-12 விசில் விடணும் அந்த ரெட் ரைஸ் மட்டும். பார்த்திங்கன்னா அப்படி இருந்தால் கூட அது பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்ற அந்த ஃபீலே இருக்காது. அப்படியே விறகு மாதிரி, எப்படி சொல்கிறது, அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ட்ரையாக அவல் மென்று சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். தண்ணியில் ஊற வைக்காத அவல் சாப்பிட்டா அப்படி இருக்கும். பிரகதி இங்கே வா. பிரகதி ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லிடுங்க. சொல்ல மாட்டீங்களா? எப்படி கை காமிச்சிருங்க. ஹாய் இங்கே பாருங்கள். ஹாய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் ஹாய். ஓ, என் கை பிடிச்சாவா சொல்கிறான். நீங்கள் ஹாய் சொல்லிடுங்க. தங்கா எப்படி ஹாய் சொல்கிறது? இப்படி ஹாய் எப்படி ஹாய் சொல்லணும்? இப்படி ஆட்டணுமா? சொல்லிடுங்க. ஹாய் ஹாய் ஹாய்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரெட் ரைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரெட் ரைஸ் வந்து சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் நான் சாப்பிட்ருந்தேன். அப்படி இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாகலைன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணுறோம், வெயிட் வந்து அந்தளவுக்கு குறைய மாட்டேங்குது நம்ம ஃபீல் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம வேறு ஏதாவது நமக்கு பிடிக்காத ஒரு ரைஸ், நம்ம சுத்தமாக நமக்கு சாப்பாடு சாப்பிட்ட ஃபீலே இல்லாத மாதிரி வேறு ஏதாவது நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம வந்து நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருக்கும் என்ன சமைக்கிறோமோ நம்ம அதுதான் சாப்பிட்றோம். ஆனால் கம்மியாக சாப்பிட்றோம். இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணி குடிச்சிக்கிறோம், நிறைய தண்ணி குடிக்கிறோம். சுடு தண்ணி காலையில் நைட்டு மதியம் அந்த மாதிரி குடிச்சிக்கிறோம். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் கூட இதில் நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கம்மியாகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம் தான். அதனால் நம்ம ரொம்பலாம் போட்டு நம்ம இவ்வளோ குறையில, ஒரு நாள் குறையிலன்னா கூட ஐயோ இன்றைக்கி குறையில அப்படின்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் இருக்குது. எனக்கு இப்படியே நான் டயட் மெயின்டைன் பண்ணேன்னா நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி இருந்த அந்த 50 kg அந்த வெயிட் வந்துடுவேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படியே கண்டினியூ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் நல்லாவே கம்மியாகும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 10 கிலோ பக்கம் எனக்கு வெயிட் கம்மியாயிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம சூப்பராக நம்ம வந்து இப்படியே வெயிட் கம்மி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். சுடு தண்ணி குடிச்சிட்டு அடுத்து நம்ம காஃபி குடிக்கணும். காஃபி குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு சமைக்கணும், நான் சாப்பிடணும். ஆப்பம் தான் ஊற்றி வச்சுருக்கேன், தக்காளி சட்னி வச்சுட்டு நான் ஒரே ஒரு ஆப்பம் தான் இன்றைக்கி சாப்பிட்டுக்க போகிறேன். ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஆப்பம் சாப்பிடுவேன், இல்லைன்னா ஒரே ஒரு ஆப்பம் தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே வந்து நம்ம அப்படியே சூப்பராக நம்ம இது பண்ணலாம், கொண்டு போகலாம். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் யாராவது டயட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டயட் ஃபாலோ பண்ணி ஏதாவது வெயிட்டில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கஸ்டமர்ஸ் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, நான் பண்ணுறேன், இந்த டயட் பண்ணுறேன், எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்றாங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் எனக்கு சொல்கிறாங்க சூப்பராக ரிசல்ட் இருக்குக்கா அப்படின்னு. நான் பாவீங்களா, வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணாதீங்க, யூடியூப்பில் பண்ணால் தானே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா, யூடியூப்பில் பண்ணுறதுக்கு எனக்கு இதாக இருக்குக்கா, எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டும். அப்புறம் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து ஒரு பியூட்டிஷியன். உங்களுக்கு மேக்கப் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது பியூட்டி சம்மந்தமாகவோ உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஹேர் ஃபால்க்கா இல்லை ஸ்கின் கேர் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை வந்து பண்ணி காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போது சுடு தண்ணி குடிச்சிக்கலாம். சுடு தண்ணி குடிச்சிட்டு இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக நம்ம கொண்டு போகலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். சாமி கும்பிட்டோம்னாவே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி கும்பிட்றதுனா சாயந்தரம் விழுந்து கும்பிட்ற ஆள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம வந்து நம்மளோட பாரத்தையெல்லாம் கடவுள்கிட்ட இறக்கி வச்சிட்ட மாதிரியும் அது ரொம்ப ஒரு தனி வேறு ஒரு இது. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குட்டி பாப்பா வச்சுட்டு நம்மளால் கோயிலுக்கெல்லாம் அலைய முடியாது. கூட்டத்தை பார்த்தாவே அழுக ஆரம்பிச்சிடா. போன ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4-5 வெள்ளிக்கிழமையாக ஒவ்வொரு வாரமும் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. அங்கே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஒவ்வொரு வாரமும் இதே தான் பண்ணிட்டு இருந்தது. கோயில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கோயில், வேறு எங்கேயுமே இல்லை, இங்கே பின்னாடி இருக்கிற கோயில் தான். ஒரு வீடு தாண்டி கோயில் தான். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. அதனால் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுனா ரொம்ப கஷ்டம்தான். இந்த இடையில ஒரு டைம் நாங்கள் கீழ்த்திருப்பதி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே போயும் அப்படி தான் பயங்கரமாக கத்துன்னு கத்தி உள்ளே போய் அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு அது ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறது. ஒரு பார்த்த உடனே ஒரு மாதிரி ரொம்ப தேம்பி அழுக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட நெய்வேத்தியம் வச்சுருப்பாங்க இல்லையா, வெண்ணெய் போட்டு அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கொண்டு கொடுத்து அப்புறம் அவங்க உள்ளே இருப்பாங்க இல்லையா சாமிக்கிட்ட, அவங்களாம் வந்துட்டு ஐயோ பாப்பா அழுகுது கொண்டாங்கன்னு சொல்லி இது பண்ணி அப்புறம் அந்த பூவெல்லாம் கொடுத்து அப்படிலாம் சமாதானம் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சமாதானமானா. திருப்பி காருக்கு வந்தோன்னா ஒரே குஷி ஆகிடுச்சு, ஓகே நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி. சரி என்ன பண்ணுறது, அவளுக்கு வந்து அதனாலேயே நான் வந்து கோயிலுக்கு அவ்வளோவா நம்ம வெளியில் போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளாரே இருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி என்னென்னலாம் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்றதையும் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வெயிட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ கம்மி ஆகிருக்கா இல்லை கம்மி ஆகலையா ஸ்டாப் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சுடு தண்ணி ரெடி ஆகிடுச்சு, சுடு தண்ணி குடிச்சிக்கலாம். யார் இந்த பாப்பா? யார் இந்த பாப்பா? ஒரு இடத்துல நிக்கிறாளா? ஒரு இடத்துல நிக்கிறாளா இவ? இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பா வயிற்றில் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பார்லருக்கு போட்டுட்டு போன ட்ரெஸ் தான். அப்போ போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் இப்போ எனக்கு இதெல்லாம் போட முடிஞ்சிடுது. பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை, ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எதாவது சொல்கிறாங்க கஸ்டமர், நீங்கள் பார்லரில் இருக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா உடம்பு பார்க்குறக்கு அப்படின்றாங்க. ஆனால் வயிறு இருக்குங்க, இதோ வயிறு இருக்குது. வயிறு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மி ஆகணும், ஏன்னா எனக்கு இவ்வளோ வயிறு இல்லை அப்போது. ஏன்னா இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணால் தானே அது வயிறு டைட் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் நம்ம வயிற்றில் குழந்தை இருந்திருக்கு. அப்போ அந்த 10 மாதமும் அந்த வயிறு பெருசாகவே இருந்திருக்கு. ஸோ அது வந்து டைட் ஆகணும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணினா தான் அது வந்து டைட் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து எனக்கு அப்படியே தான் இருக்குது, இதோ இந்த வயிறு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து கம்மியாக இருக்குது. எனக்கு இந்த கை இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஒரே மாதம் போதுங்க, சூப்பராக நம்ம கையெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம், அதையும் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த 50 days இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம நார்மலாக வீட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். இது முடிஞ்சிடட்டும். ஆல்மோஸ்ட் இனி ஒரு 20 days அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 30 days கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது முடிஞ்சுன்னா நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் குயிக்காக நமக்கு ரிசல்ட் வரும். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணலை, வாக்கிங் போகலை, அப்படியே உட்காந்தே தான் இருப்பேங்க. காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்டேன்னா அந்த கொஞ்ச நேரத்தோடு சரி, அதுக்கப்புறம் நான் உட்காந்தே தான் இருக்கேன். இப்போ நான் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் துணி துவைச்சி கொண்டு போய் மொட்டை மாடியில் காய போடுறது அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட பரவாயில்ல. இன்னி வரைக்கும் நான் துணி காய போடுறதெல்லாம் நான் பண்ணல, வீட்டில் அவங்க பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பார்க்குற வேலை வந்து ரொம்ப கம்மி. பாத்திரம் தேய்க்கிறது, சமைக்கிறது, வீடு கூட்டி துடைக்கிறது, அவ்வளோதான். பாப்பா கூட நான் ஓடுறது அது மட்டும்தான், அவளை தூக்குறது மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணுறது ஒரு பெரிய வேலையே. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேயே நமக்கு இவ்வளோ சூப்பராக வெயிட்டுக்கு வந்து கம்மியாகுது. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்களும் ட்ரை பண்ணி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இப்போ தான் போன மாதம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோ வெயிட் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கம்மி பண்ணுறோம், மறுபடியும் கூட கம்மி ஆகுது, அதுதான் பெரிய விஷயமே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாலும் சர்க்கரை ஸ்வீட் எதுலேயுமே போட்டுக்காதீங்க. ஏன்னா ஸ்வீட் நீங்கள் அது வந்து நாட்டு சர்க்கரையாவோ இல்லை எதுவோ எல்லாமே சர்க்கரை தானே, நாட்டு சர்க்கரைனாலும் எல்லாமே உங்களுக்கு ஸ்வீட் தான். ஸோ நீங்கள் ஸ்வீட் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஏறாது. இப்போ நான் வந்து வெல்லம் சாப்பிட்றேன், இல்லை நான் இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு ஸ்வீட் தான். எப்படி சாப்பிட்டிங்கனாலும் அது வந்து சர்க்கரை, அதுலேருந்து தானே சர்க்கரை எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும், குயிக்காக வெயிட் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தான். அடுத்து நம்ம என்னென்ன பண்ணுறோங்க பார்க்கலாம். காலையில் எப்பவும் போல் சக்கரை போட்டுக்காத காஃபி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பமும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னத்த நாள் வச்சு சாதம் அரை குக்கர் மீதி போச்சு, அதனால் அதை தயிர் ஊற்றி கரைச்சிட்டு பொடலங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன், அதை வச்சு கடிச்சிக்கிட்டோம். அரை போண்டாவும் அரை தட்டு வடையும் வச்சு நான் அதை சாப்பிட்டுட்டேன். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் ஈவினிங் எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை போட்டுக்காத காஃபி.
நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் 2 பரோட்டா மட்டும் நான் சாப்பிட்டுட்டேன். எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும் இல்லையா? அதனால் நான் சொல்லிட்டேன். நான் எங்கே வெயிட் அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் நேற்று விட இன்றைக்கி ஒரு 50 கிராம் கம்மியாக இருந்துச்சு. இது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.